Dear friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து மார்னிங் காலையிலே அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறது, அவங்களால வந்து சரியாக சாப்பிடாம குழந்தைங்க போயிடுறாங்க. அப்புறம் அதோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மதியம் தான் அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சரியாகவே சாப்பிட்றதில்ல, குழந்தைங்க இளைச்சிடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இல்லை குழந்தைங்க வந்து 8 மாதத்துலேருந்தே இல்லை 9 மாதத்துலேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அந்த குழந்தைங்களும் சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ரெமெடி யூஸ் பண்ணலாம். இது வந்து சின்ன 1 வயசு குழந்தைங்கள்லேருந்தே 8 மாத குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்குமே நீங்கள் இதை சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் சொல்லலாம் இது. இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 8 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொடுக்கணும். அதே நம்ம பெரியவங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் டீ குடிக்கிற பதமோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு இப்போ நான் இதை கழுவி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்கள் கழுவி வச்சுக்கணும். இது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேழ்வரகு ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு தேவையானது. அதனால் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 15 ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸு 2 பேரிச்சம்பழம். எப்போ எடுத்தாலும் நீங்கள் இதை வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்நட்டு 2, 3 வந்து முந்திரி பருப்பு, 2 பாதாம். இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை சோக் பண்ணி தனியாக வச்சுக்கணும். இதை தனியாக சோக் பண்ணி இதை ஊற வச்சுக்கணும். இதை கேழ்வரகு தனியாக நைட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 10 o'clock 9 o'clock நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது மார்னிங் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நைட்டே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ மார்னிங் இது மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு புதுசாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கேழ்வரகு அரைச்சிட்டு நீங்கள் இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த டேட்ஸ் எல்லாமே இந்த பருப்பு ஐட்டம் என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அரைக்க எடுக்கும்போது அது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் ஒரு வாழைப்பழம், என்ன வாழைப்பழம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். செவ்வாழை நல்லது, கற்பூரவள்ளியெல்லாம் நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், இனிப்பாக இருக்கும். அப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை தின்னா இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாது. குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இது தனியாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ என்னன்னா இதில் தனியாக கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழைப்பழமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக தனித்தனியாக அரைக்க போகிறேன்னா இதை வந்து நான் வடிகட்டுவேன். ஏன்னா இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து இதை என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ திரும்ப நீங்கள் நல்லா கழுவுனீங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கிறதுனால அது மேலே இருக்க தோலெல்லாம் வந்துடும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு தடவை அலசி எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த கேழ்வரகை நல்லா அரைச்சி வடிகட்டிட்டேன். அந்த பாருங்கள், வடிகட்டினீங்கன்னா இது மாதிரி தான் தோல் ஆகும். இப்போ இதை எடுத்து நீங்கள் கொட்டிடலாம். இது யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்படி வரும்ன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இது மாதிரி பால் மாதிரி வரும். நீங்கள் வடிகட்டும் போது சரியாக வடிகட்டி வரலாம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இதுதான் வந்து கேழ்வரகு பால். ரொம்ப ஹெல்த்தி. பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. இது 8 மாத குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எலும்புக்கு நல்ல உறுதி இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இப்போ இது கொதிக்கும்போது நம்ம
இங்கே பாருங்கள், நான் பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பால் ஏடு, நான் பசும்பால் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. நீங்கள் பால் ஏடு வச்சுருந்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் பால் ஏடு வச்சுருக்கனால இதை நான் வந்து லாஸ்ட்டாக கொதிக்கும் போது நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இது நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 மில்லி நான் பால் வச்சுருக்கேன். நான் காய்ச்சின பால் தான். நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், காய்ச்சின பால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பசும்பால். லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கி என்ன பண்ணலான்னா, நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட வெல்லமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கொதிக்கட்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ண விருப்பலைன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறது, ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கலாம். அது நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அது இனிப்பாகவே நீங்கள் யூஸ் பண்ணி பால் வர ஊற்றுறதுனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெரியவங்களாம் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணி இல்லை வெல்லம் ஆட் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ கொதிக்கிடுச்சு, பரிமாற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய குழந்தை 1 வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சுகர் ஆட் பண்ண விருப்பம் இல்லை. அதனால் இதுவே கொஞ்சம் இனிப்பு இருக்குது, அதனால் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் தயவுசெய்து தினமும் கொடுங்க. குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால அவங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அவங்க அடுத்த டிஃபன் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ நல்ல